ஹாய், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட சீக்ரெட் ஃபார்முலா, அதாவது எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றது, எல்லாத்தையுமே எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது, சில விஷயங்கள் வந்து பார்த்தாக்கா என்னதான் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த ஸ்ட்ரகிள், ஏன் இந்த டிஃபரன்சஸ் அப்படின்னு நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்களா? ஒரு சீக்ரெட் ஃபார்முலா ஷேர் பண்ண போறேன். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாகணும், அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா again the secret formula to manifest anything using law of attraction part 15. இது again இது ஒரு சீரிஸ், மாஸ்டரிங் law of attraction ஓட சீரிஸ் இது. அண்ட் again நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரல, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அண்ட் again நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி என்னோட Facebook பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில். ஓகே, 5000 people தான் மேக்ஸிமம், அது ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. பட் என்னோட Facebook ஃபேன் பேஜ் அவைலபிளா இருக்கு. ஸோ என்னோட Facebook ஃபேன் பேஜோட லிங்க் நான் இங்க கொடுத்துருக்கேன். அது நீங்க கிளிக் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணலாம், என்னோட டச்ல இருக்கலாம். அண்ட் என்னோட மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லிங்க்ஸும் இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது த்ரூ என்னோட காண்டாக்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட், யூ கெட் வாட் யூ ஆர். அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காது, நீங்க என்னவா இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நான் நிறைய டைம் சொல்றது மாதிரி, என்னோட எல்லா வீடியோஸ் சொல்ற மாதிரி, நம்ம ஒரு எனர்ஜி. ஓகே, நம்மளோட எனர்ஜியோட ரிசல்ட் தான் நம்ம அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இது புதுசு கிடையாது. நிறைய பேருக்கு அது புரிஞ்சுக்க முடியறதுல. ஓகே, சோ என்னோட எனர்ஜி என்னவா இருக்குதோ அதை தான் நான் அட்ராக்ட் பண்ண போறேன். எனக்கு என்ன வேணும் அது கிடைக்க போறது கிடையாது. ஸோ என்னோட எனர்ஜி சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் எனக்கு அது கிடைக்காது. ஸோ நான் இப்போ ஒரு லோ லெவல் எனர்ஜியில் இருந்தேன்னா அந்த லோ லெவல் இன்கம், அந்த கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்னோட இன்கம் அதிகமாக்கணும். ஓகே, என்னோட பிசினஸ்ல பெருசா பார்க்கணும், இல்லைன்னா என்னோட ரிலேஷன்ஷிப்ல பெருசா பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னோட எனர்ஜி நான் இன்க்ரீஸ் பண்ணேன். என்னோட எனர்ஜி நான் இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் இது சேஞ்ச் ஆகாது. ஸோ யூனிவர்ஸ் எப்படி பண்ணுதுன்னா, என்ன பண்ணுதுன்னா, நான் என்ன எனர்ஜியில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கணும் அந்த எனர்ஜி திருப்பி எனக்கு கொடுத்துட்டு இருக்கும். வெரி சிம்பிள். ஓகே, உங்களுக்கு புரிய நம்ம சொல்லணும்னாக்கா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு ஆள் வந்து ஒரு பையனோ பொண்ணோ வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியில பிறக்கிறாப்ல. ஓகே, அங்க பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சுயநிலை வந்ததுக்கு அப்புறமே இல்லைக்கணும், நான் யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து மைண்ட் செட்ல வந்து நான் சோ. ஓகே, எங்க அப்பாட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, எங்கிட்ட இந்த மாதிரி அசட் இருக்கு, எங்கிட்ட இந்த மாதிரி பங்களா இருக்கு, நாங்க இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இந்த மாதிரி இருக்கு, நாங்க சோ அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த மைண்ட்ல ஃபீட் ஆயிடுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாக்குற பார்வை வந்து வேற மாதிரி இருக்கு. 2004 நான் வெளியே வரும்போது, கவர்மெண்ட் ஜாப் வெளியே வரும்போது, என்னோட மேக்ஸிமம் சேலரி நான் பார்த்தது, லாஸ்ட் பே வந்து பாத்தீங்கன்னா 6500 rupees. பேப்பர்ல வந்து 9000 சேஞ்ச், க்ளோஸ் டு 10,000. நாங்கள் பெருமை வந்தாவா 10,000 பார்த்ததே கிடையாது, நான் வாங்கினதும் கிடையாது. ஸோ 2004 நான் வெளியே வரேன். நான் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் எனக்கு ஒரு 2.5 வயசுல பையன் வரந்தான். அண்ட் இந்த டைமில் வரும்போது 4 மாதம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டோம். பட் 4 மாதத்துக்கு அப்புறம் முடியல. அண்ட் அப்போதான் எனக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது, ஒரு சிங்கப்பூர் கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வருது, மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷனுக்கு. ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அந்த எம்டிஎம் வந்து எக்ஸைட்டட், லைக் நோ ஓகே செலக்டட் அப்படின்ட்டாங்க. கடைசியான ஒரு கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ சேலரி வேணும்? மேக்ஸிமம் வந்து 6500 தான் பார்த்துருக்கேன். அண்ட் 10,000 பேப்பர்ல தான் இருக்கு, அது பார்த்தது கூட கிடையாது. அண்ட் 4 மாதம் வேலை இல்லை. அண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த மாதம் நம்மளோட ஒண்ணுமே கிடையாது, கஜானா காலின்ட்டாங்க. ஸோ இந்த பொசிஷன்ல இப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் வெளியே வந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சேலரி ரீப்ளேஸ் பண்ணணும்னு வரல, நான் இதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல ஒரு நம்பர் வச்சிருந்தேன். அந்த நம்பர் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன உடனே, கேட்ட உடனே நான் சொன்ன ஒரே வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 30,000 rupees வேணும்னு கேட்டேன். 30,000 rupees. அதுக்கு உடனே பயங்கர ஷாக். அவங்க 30,000 rupees அப்படின்னாங்க. பட் பயங்கர கான்ஃபிடென்டா, போல்டா, எஸ் 30,000 rupees. பட் மனசுக்குள்ள லைட்டா ஒரு சின்னதா பதட்டம் இருந்துச்சுன்னா, இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம்னு தெரியாது எனக்கு. பட் ரொம்ப கான்ஃபிடென்ட் என்ன சொன்னா, இல்ல அதான் என்னோட வேல்யூ, 30,000 rupees எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே அவங்க 30,000 கொடுக்க முடியாது, 28 தான் கொடுப்பாங்க. சந்தோஷம். ஏன்னா வேற 2000 தான் கம்மி. 28,000 rupees எங்க, 6,500 rupees எங்க, வெறும் 4 மாசத்துல இருந்த டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டர் பொசிஷன் போனேன். அண்ட் வேற லெவல்ல போனேன். அண்ட் என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் 2007 அகெயின் அந்த கம்பெனி வேண்டான்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா இது எனக்கு ஒரு லிமிட்டடா இருந்துச்சு. ஓகே, சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது. ஸோ அதனால வெளியே வந்துட்டேன்.
அண்ட் அப்போ வெளியே வந்தேன்னா வேற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு எனக்கு. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன அப்ரோச் பண்ணி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், 2 lakh rupees ஆஃபர். நான் அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 2 lakh rupees அப்போ எஸ் பெரிய அமௌண்ட் தான். பட் என்னன்னா என்னோட வேல்யூ இதுக்கு மேல அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு மைண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், ஒரு பைசா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் திருப்பி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யாருன்னு நீங்க தெரியாத வரைக்கும், உங்களோட வேல்யூ நீங்க தெரியாத வரைக்கும், ஓகே, நீங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் பண்ணணும். ஓகே, ஐம் சோ அண்ட் சோ, என்னோட வேல்யூ இவ்வளோ, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறவங்களும் இல்லையோ, பட் அட்லீஸ்ட் இந்த மைண்ட் செட்ல நம்ம கொண்டு வராத வரைக்கும் நீங்க அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ என்னன்னா அந்த என்ன வைப்ரேஷன் இருக்கீங்களோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ அதான் சொல்ற மாதிரி, யூ கெட் வாட் யூ ஆர் அண்ட் நாட் வாட் யூ வாண்ட். ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்றேன், யூ கெட் வாட் யூ ஆர் அண்ட் நாட் வாட் யூ வாண்ட். ஸோ நீங்க என்னவா இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு என்ன வேணும்ன்றது கிடைக்காது. நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா வேணும் 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 வேணும். ஓகே, இந்த சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ் என்னென்னமோலாம் பண்றாங்க. ஓகே, எழுதுறது உட்காந்துட்டு. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்ற மாதிரி இது ஒரு பாவர்ட்டி மைண்ட் செட். ஓகே, ஒரு பாவர்ட்டி மைண்ட் செட், இல்லைன்னா லேக் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம், லேக் மைண்ட் செட். இல்லன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம், எனக்கு வேணும்னு கேட்கும் போது யூ ஆர் வைப்ரேட்டிங் லோ. ஓகே, நீங்க லோ வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு, சாரி, நீங்க லோவா வைப்ரேட் ஆயிட்டு நீங்க அதிகமா கேட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்க எனர்ஜி நீங்க இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க ரீச் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட ப்ரோக்ராம்ல ஒரு ஒரு டெஸ்டிமனி சொல்லணும்னாக்கா, ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் டாக்டர் ஆகணும், அண்ட் நான் வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன், நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணிட்டு நான் அவளை ப்ரோக்ராம் பண்ணது வந்து, நீ டாக்டர் ஆயிடுவேன்லாம் கிடையாது, நீ ஆல்ரெடி ஒரு டாக்டர்னு ப்ரோக்ராம் பண்ண. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இட் இஸ் நாட் யூ வில் பிகம் அ டாக்டர், யூ ஆர் ஆல்ரெடி டாக்டர் அப்படின்னு தான் ப்ரோக்ராம் பண்ண. ஸோ அது டீப்பரா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னன்னா, அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகுது, அவரோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது, வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சம் வேர்ட்ஸ், ஓகே, சும்மா ஒரு வார்த்தைகளோ இல்லைனா சும்மா ஒரு டெக்னிக்லாம் கிடையாது. இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன். ஓகே, அதில் வந்து நான் பண்ணும்போது கம்ப்ளீட் சேஞ்சஸ். அண்ட் எஸ், இன்னைக்கு இந்த பொண்ணு டாக்டர். அதே மாதிரி நிறைய பிசினஸஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது நான் 1000% கொண்டு போறேன்னாக்கா, சும்மா வந்து ஓகே கண்ணை மட்டும் ஓகே 1000% உங்களுக்கு கிடைச்சிரும், இல்ல வந்துருவீங்க அப்படி மட்டும் கிடையாது. அங்கவும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம் நாங்க. ஓகே, ஒரு கேம் பிளான் கொடுக்குறேன் நான். ஒரு கேம் பிளான் உட்கார வச்சு, எஸ் இது நீங்க பார்க்கலாம் பாருங்க, அவங்களை நம்ப வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த நம்பணும். ஏன்னா பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மைண்ட்ல இறங்க அவங்க பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட் 15 minutes உங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணும்போது, அகைன் நீங்க அவளை சம்பாதிக்க போறீங்கன்னு கிடையாது, ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கொடுப்போம். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அண்ட் அகைன் ஒரு வைப்ரேஷன், அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு மைண்ட்ல வச்சிருக்கீங்க, எனக்கு இவ்வளவுதான் வெயிட் தூக்க முடியும் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க, அந்த வெயிட்டை நீங்க தூக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மென்டலி வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், மென்டலி. ஓகே, இல்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், வராது, ஒர்க் அவுட் ஆகுது அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃபரன்ஸே. ஸோ நிறைய பேர் சொல்ற மாதிரி, சில பேர் நான் பார்த்துருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசும்போது, சும்மா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இது கிடைக்கும். எஸ், 1 or 2 times கிடைச்சலாம், சம்டைம்ஸ் கிடைக்கலாம், சான்சஸ். ஓகே, பட் மெஜாரிட்டி டைம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அந்த வைப்ரேஷன், ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி வைப்ரேஷன். உங்க வைப்ரேஷன் தான் எண்ட். ஸோ இங்கே தான் நாங்கள் டிஃபர் பண்றோம். ஓகே, ஸோ என்ன பண்றோம்னா, நீங்க யார், உங்க பிளஸ் என்ன, மைனஸ் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு, அண்ட் உங்களை எப்படி அங்கே சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும், அண்ட் அதை வந்து அந்த மைண்ட்ல ஃபீட் பண்ணும்போது, லாஸ்ட் 15 minutes மைண்ட்ல ஃபீட் பண்ணும்போது அது ஒரு வைப்ரேஷன்ல கொடுக்குறோம். ஸோ சொன்ன மாதிரி நீங்க அதாவது ஆயிடுவீங்கன்னு கிடையாது, அதாவது ஆல்ரெடி இருக்கீங்கன்ற மாதிரி வைப்ரேட் பண்ண இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்க பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஓகே, சொல்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் நிஜமாலுமே உங்களுக்கு வேணும், உங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசையா இருந்துச்சுன்னா, என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் இருக்கு, நம்பர்ஸ் கால் பண்ணுங்க, அண்ட் I'll be there to help you out. Again, இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி, the more you share, the more you gain. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.